தோழர் தாமோதரன் அவர்கள் தலைமையில் ஆகிவிட்டோம். மண்ணிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கேரளா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உதவி தலைவர் தோழர் பினராயி விஜயன் இல்லத்தில் ஆட்சி மாறிய அடுத்த நாளே பாரதிய ஜனதா கட்சியும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து மத்திய அமலாக்கத்துறையின் மூலமாக சோதனை நடத்தியிருக்கிறார்கள். நடத்தப்பட்ட சோதனையில் ஒன்றுமே கிடைக்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் உழைப்பாளிகளுடைய மக்களுடைய நலனுக்காக அனைதினமும் போராடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை களங்கப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையை கொண்டு இடி ரெய்டு நடத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவருடைய இல்லத்தை இடி சோதனை நடத்தி அவர்களை இணங்க வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைக்கு கேரளத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முதல்வர் தலைவராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் இல்லத்தில் இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனைக்கு ஆதரவாக அந்த மாநிலத்திற்குரிய காங்கிரஸ் கட்சி இசைவு தெரிவித்திருக்கிறது. வெளிப்படையாக பார்க்க போனால் காங்கிரஸ் கட்சி RSS எதிர்க்கக்கூடிய கட்சி என்று அவர்கள் தம்மட்டம் அடிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் என்று தம்மட்டம் அடிக்கிறார்கள். ஆனால் இருவருக்கும் மறைமுகமாக கூட்டி இருக்கிறது என்பது இந்த சோதனை விஷயத்திலே அம்பலமாயிருக்கிறது. இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் டெல்லி மாநகர வீதியிலே போராடிய போது ஒரு பொதுச் செயலாளர், நாட்டுடைய பொதுச் செயலாளர், ஒரு முதல்வரும் தலைவர், அவரை ஒரு சாதாரண ஒரு ஆளை கைது செய்து இழுத்துச் செல்வதை போல ஒட்டுத்தரமாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை செய்திருக்கிறது. அந்த செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்து அடுத்ததாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாம்பரம் தொகுதி செயலாளர் தோழர் கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறேன். பினராயி விஜயன் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் எல்லாவரும் செயலாளர் இங்கே கண்ணூரையாற்ற உயர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய முருகானந்தம் அவர்களே மற்றும் மாநில கவுன்சிலர் அவர்களே, அவர்களே, மாவட்ட உறுப்பினர் பிரபாகர் அவர்களே, கபாலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஐயா எதுவா வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு கை கட்டிட்டு வந்து நிப்பாடு நடிச்சியாடா அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளால என்னுடைய முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டுக்கு இடி ரெய்டு போய் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே எந்த மாநிலத்திலேயாவது அந்த இடி அமலாக்கத்துறையை ஓட விட்டுருவாங்களான்னு பாத்துக்குங்க. இன்னைக்கு அடிச்சு ஒரு முழு செங்கல்ல வச்சு அடிச்சு அவங்க ஓட விரட்டிட்டோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது அங்கே கேரளாவில் புலப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதே சமயம் என்னுடைய அகில இந்திய செயலாளர் தேவி அவர்கள் அங்க பாத்தீங்கன்னா புதுடெல்லியில விஜய் கிருஷ்ணன் மற்றும் தோழர்கள் எல்லாம் அங்கே ஆர்ப்பாட்டம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த போது அராஜகமான முறையிலே மோடி அரசாங்கம் கைது செய்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பது
பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஈரானுடைய யுத்தத்தை பயன்படுத்தி நாமெல்லாம் வந்து சிக்கன நடவடிக்கையாக ஊருக்கு போகாது, டூவீலர் யூஸ் பண்ணாதீங்க, பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு விமானத்துல போவாதீங்கன்னு சொல்லிட்டு போய் மெலோடி சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த மெலோடி சாக்லேட் கொடுக்குற அந்த நிகழ்வுலாம் அவர் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா நாமெல்லாம் இங்க வந்து நம்முடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், அவர் மட்டும் உல்லாச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இந்த அராஜகமான முறையிலே மோடி அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள ஒரு கட்சி என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நிச்சயமாக உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய மதவாதத்தை, சனாதனத்தை வேறு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்தியாவில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக பெருமளவிலே எழுச்சி பெற்று மேற்கு வங்காளத்திலே, அசாமிலே, பாண்டிச்சேரியிலே எப்படி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று புத்துணர்ச்சியை கொடுப்பதாகவோ அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க ஒரு கட்சியை கட்டி பாரதிய ஜனதா கட்சியை ஓட விரட்டுகின்ற தங்களுடைய கொள்கைகளை எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படும் என்று தெரிவிக்கொண்டு இப்படிப்பட்ட அராஜகமான முறையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து உங்களை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துகின்ற பணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் செய்வார்கள் என்று சொல்லி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்ய வேண்டிய வணக்கம். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரச்சனை மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் எல்என் வேலுமணி கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்களுடைய வீட்டிலே இன்னைக்கு ஒரு ஈடி ரெய்டு. மத்திய அரசாங்கத்திற்கும் அதனோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சிக்கும் துப்பும் திராணியும் இருந்திருந்தால் இங்கு மாநிலங்களிலே நடைபெறுகின்ற குதிரை பேரங்களை கண்டிப்பதற்கு துப்பு கிடையாது. ஒரு எம்எல்ஏ எப்படி ஓவர் நைட்ல பதவி விலகான்னு கேட்கறதுக்கு இங்க திராணி கிடையாது. யாருக்காவது ஒருத்தருக்கு வக்கு இருந்தா அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து அரியணையில ஏறி உட்கார எப்படி உட்கார்ந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை என்றால் தொடர்ச்சியாக தொழிலாளர்களுடைய ரத்தத்திலும் வேர்வையிலும் கட்டப்பட்ட ஒரு கட்சி, தொழிலாளர்களுடைய போராட்டங்களில் உருவான ஒரு கட்சி, தொழிலாளர்களுடைய வேர்வையை சுற்றி உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டையில நீங்க போய் எங்களுடைய தமிழர் முதல்வருடைய வீட்டுல போய் ஒரு ஈடி ரெய்டு நடத்துறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? மாநிலங்கள்ல உங்களுடைய கட்சிக்கு யார் ஆதரவளிச்சாலும், யார் உங்களுடைய கட்சிக்குள்ள வந்தாலும் வாஷிங் மிஷினுக்குள்ள போட்ட மாதிரி உள்ள போட்டு வெளியெடுத்து வச்சவங்க எல்லாம் சுத்தமானவங்கன்னு சொல்றேன். வக்கற்ற இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படி முதல்வருடைய வீட்டுல போய் ஈடி ரெய்டு நீங்க நடத்துறீங்க? நீங்க நடத்துகின்ற ஈடி ரெய்டை கண்டித்து போராட்டம் பண்ணா ஒரு கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரை கைது செய்யறதுனால உங்களுக்கு எங்க இருந்து குடிச்சு வருது? இதுதான் உங்கள் ஜனநாயகமா? இதுதான் நீங்கள் வழிகாட்டுகிறீர்களா? இதுதான் உங்கள் கோட்பாடா? இந்த இந்திய மாநிலத்திலே சிகப்பு கொடி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நாங்கள் உறக்க சொல்லுவோம், நாங்கெல்லாம் சுத்தமானவங்க. உங்களுக்கு அந்த பிராணி இருந்தா, உங்களுக்கு அந்த துப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் குணலட்சவர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் காலம் நிறுத்தி சொல்லுங்க. அங்கெல்லாம் உங்க ஈடி ரைடு போகாது. என்ன பயமுத்தி பாக்குறீங்களா? சும்மா உங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு இந்த சிகப்பு கொடி என்னைக்குமே வழங்காது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்யும். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட முருகானந்தம் டெல்லியிலே எம்
நம்முடைய அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தேவி அவர்களை மத்திய அரசு இன்றைக்கு காவல்துறையின் அடக்குமுறையாக கைது செய்திருக்கிறார்கள். இது வலிமையாக கண்டிக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு கேரள மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களை கைது நடவடிக்கை அவருடைய இல்லத்தில் சோதனை என்ற பெயரில் யாரை சோதனை செய்ய வேண்டும் என்று இந்த மத்திய அரசுக்கு விமர்ச வேண்டாமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கடந்த கால பல வரலாறை சொல்ல முடியும். ஆட்சியை விட்டு பினராயி விஜயன் அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது ஒரு தகர பெட்டியோடு படுக்கையோடு வாடகை வீட்டிற்கு திரும்பிய ஒரு முதலமைச்சரை அவர் இல்லத்தில் ரேடி செய்திருக்கிறீர்கள். உண்மையாகவே மக்கள் பணத்தை பல கோடியை சுருட்டுகிறவர்களுக்கு துணை போகக்கூடிய பிஜேபி அரசை காங்கிரஸ் அரசை வன்மையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கின்றோம். நிலைமையை கம்யூனிஸ்ட் கட்சியை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இப்படிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். ஏழை எளிய மக்களுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, கைது நடவடிக்கை எடுப்பதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். மூலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஓரமிட்டு இருக்க மாட்டோம். மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எதிர்க்கக்கூடிய எங்கும் நாளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. உங்களுடைய ஆட்சியை முகத்திலேயே கிழித்து மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவோம், கழகத்தின் இயக்கத்தை நடத்துவோம். இந்த ஆட்சியை தூக்கி எறியும் வரை விடமாட்டோம். பிஜேபி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடியினுடைய கேடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று கூறி என்னுடைய கண்டன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் மதுரவாயில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் பீமரா அவர்கள் நினைவாக மாவட்ட செயலாளர் தலைமைத்தோழர் வேலுமணி அவர்களே, முன்பு பேசக்கூடிய தோழர் கிருஷ்ணா அவர்களே, தோழர் முருகன் அவர்களே, மேலத்தோழர் அவர்களே, தோழர் MC குமார் அவர்களே, தோழர் விஜய் அவர்களே, பல்லாவரம் மூத்த தோழர் சாமி அவர்களே, மற்றமுள்ள தோழர்களே, சகோதர சகோதரிகள், நாடு முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. ரூபாயின் மதிப்பு 96.87 காசாக கிட்டத்தட்ட 97 ரூபாயாக இந்திய பொருளாதாரம் படு பாதாளத்தில் இருக்கு. அதை பற்றி மோடிக்கு கவலை இல்லை, அதை பற்றி ராகுலுக்கு கவலை இல்லை. ஆனால் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒரு முன்னாள் முதலமைச்சர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், அவருடைய வீட்டில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நேரடியாக வீட்டுக்குள்ளே புகுந்து ஏதாவது கிடைக்குமா என்று அவர்கள் பார்த்தார்கள். தேவைப்பட்ட அவர்களுக்கு மார்க்ஸோட மூலதன புக்கு கிடைச்சிருக்கலாம். அதை பார்த்த உடனே எல்லாம் பயந்து ஓடி போட்டிருப்பாங்க. ஆனா மார்க்ஸோட மூலதன புத்தகத்தை படிப்பதற்கு அறிவு தேவை, புத்தி தேவை. அந்த அறிவும் புத்தியும் மோடியின் இந்த இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை என்பதை நாடு அறியும். இடி ஒரு ஏவலாளாக, ஒரு கைத்தடியாக, ஒரு கைக்கூலியாக செயல்படக்கூடியது. நம்ம பார்க்கல இங்க தமிழ்நாட்டில் இங்கி திவாரின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு இடி ஆபீசர், அவன் லஞ்சம் வாங்கறதுக்கு பெட்டி கடையில் போய் ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை
கைக்கூலியாக வைத்துக் கொண்டு எவ்வளவு லஞ்சம் வாங்க முடியும் என்று டிரான்சாக்சன் பண்றாங்க. லஞ்சம் வாங்க இதான் இடி டிபார்ட்மெண்டோட யோகிதை அறிதல். இந்த இடி டிபார்ட்மெண்ட் தான் கேரளாவில் போய் பார்த்துருக்கு. அதுக்கு யார் தோணுதல் தெரியுமா? ரொம்ப யோகியம் மாதிரி வேடம் போடக்கூடிய ராகுல் காந்தி தான். காங்கிரஸ் கட்சி அது புத்தியை மாத்திக்காது. தேர்தலுக்கு முன்பே ஏன் இன்னும் மோடி பினராயி விஜயனை கைது செய்யவில்லை? ஏன் மோடி இன்னும் ரைடு பண்ணவில்லை? யார் வீட்டுல? பினராயி விஜயன் வீட்டுல யார் ரைடு பண்ணல? ஏன் அவரை கைது பண்ணவில்லை கேட்டது யார் தெரியுமா? ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை உள்ள பூந்து ரைடு பண்ணும் போது ஜனநாயகத்தை வேறெடுக்காது, நீ வேற எங்கேயாவது போய் சோனியா வீட்டில கூட பண்ணிக்கோ, வேற எங்கேயோ பண்ணிக்கோ, ஆனால் ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிக்காதே என்று சொல்ல யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கட்சி. அந்த கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி போயிட்டா நாங்க என்ன பயந்து ஓடிடுமா? இல்ல உன்னை போல இத்தாலியில ஒரு வீடு வச்சிருக்கோமா? இல்ல உன்னை போல வேற எங்காவது காஷ்மீர்ல 2 வீடு வச்சிருக்கோமா? யாருடைய வீட்டுல யார் ரைடு பண்றது? பினராயி விஜயன் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னார். இதை கட்டெல்லாம் அச்சப்படக்கூடிய கோழைகள் அல்ல கம்யூனிஸ்டுகள். நாங்கள் எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர்கள். சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி சமமா யோசிக்கலாமா? சுத்தா கூட சொன்னாரு. அங்க இருக்க பொதுமக்கள் அவன் முழு செங்கலை எடுத்து முன்னாடி நல்லா நெசுக்கி அந்த இடிக்கிறாங்க ஓட வந்துட்டான். அதை நீ யாராலையும் தடுக்க முடியாது. 50,000 குழுக்களுக்கு யாரோட குழுக்கள்? மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 50,000 குழுக்களுக்கு கேரளாவில் 5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. 5 லட்சம் உறுப்பினர்கள் ஒண்ணு இல்ல, ஒரு மாவட்டத்தில் வந்தா போதும். உன்னுடைய காங்கிரஸ் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பேர் நிறைய சொன்னாங்க. சுதீஷன் அப்படியே வருவாரு, அவருக்கு கை கொடுப்பாரு, ஒரு நல்ல பாலிடிக்ஸ் நடக்கும். அந்த பாலிடிக்ஸ் அங்க நடக்காது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படை குணாம்சத்தை எப்போதும் மாற்றிக்கொள்ளாது. கேடுகட்டது காங்கிரஸ். 1975 அது ஜூன் கற்ற பாடம் இன்னும் அதுக்கு நினைவில் இல்லை. அதான் நாங்க சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி உதவி புரிவது அது ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் யாருன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி. இப்ப தெரியாதுல்ல, சமயம் கிடைத்தால் காங்கிரசும் பிஜேபியும் பஞ்சாப்ல எப்படி கூட்டணி அமைத்து வேறு மாதிரி பண்ணாங்க. முன்னாடி யாரு அத்வானி இருக்கும் போது இதே போலதான் இந்தியாவில் நடக்குது. எனவே இதை கண்டெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி அச்சப்படாது. ரொம்ப தெளிவா பினராயி விஜயன் ஏனுக்கு வந்த பேட்டில ரொம்ப அழகா சொல்றாரு. நாங்கள் இதை கண்டெல்லாம் அச்சப்பட மாட்டோம். வேண்டுமென்றால் மோடி ராகுல் காந்தியை குஷிப்படுத்திருக்கலாம், அவரை மகிழ்ச்சிப்படுத்திருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு இருப்பவர்கள். எனவே கேரளம் மீண்டும் மக்களோடு முன்னேறி செல்லும். அத்தகைய ஒரு பணியை மார்க்சிஸ்ட் கட்சி செய்யும். இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. அச்சம் என்பது எங்களுக்கு தெரியாத ஒன்று என்று அழகாக சொல்லியிருக்கார். ஒட்டி அகில இந்திய பொதுச்செயலாளர் எம்ஏ பேபி டெல்லியில ஒரு போராட்டம் பண்றாரு. உடனே அமித்ஷாவோட உள்துறை போலீஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறது யாரு? இப்ப மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுபேன் அதிகாரி என்ன யோகியனா? காங்கிரஸ்ல இருக்கும் போது ஊழல் செஞ்சுட்டு அங்க ஓடி போடுவேன். லெப்டினன்ட் மத்திய அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் யோகியனா? இவர்களை எல்லாம் பிடிக்காத உச்ச நீதிமன்றம், ஆண்டமை நீதிமன்றம் மாநிலத்தில் வச்சு கட்டுது. நீங்கள் ஈடிக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அதிகாரம் என்பது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகளான 14, 43, 21 இதை மீறுவதாகும். இதை மீறி இவர்கள் செயல்படும் போது அது நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டும். ஏற்கனவே இதே ஈடி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்தில் நுழைந்து ஆட்டம் காட்டியது. நாளைக்கு எங்கு வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் கைது செய்யலாம் என்று என்ஐஏக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம், சிபிஐக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம், இது எல்லாம் நாட்டின் ஜனநாயக கூறுகளை சிதைக்கின்றது. இதனை கண்டுகொள்ளாமல் உச்ச நீதிமன்றம் கடந்து சென்றால் நாளை மாபெரும் எழுச்சியை
சந்திக்கும். உதாரணம் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். காக்ரோச்னு ஒரு அமைப்பு யாரு? சூரியகாந்த் மிஸ்ரா சொன்னார். வேற ஏதாவது காக்ரோச் இதெல்லாம் தேவையா அவருக்கு ஒரு நீதிபதி? நீதி மாதிரி நீதிபதிகளை வச்சிருக்காங்க. வேலை இல்லாத இளைஞர் என்ன கடப்பாம்பூச்சியா 2 கோடி பேருக்கு வேலை தரும் சொல்லி கொடுக்காம இருக்கிறது யாரு? 13வது ஆண்டு மோடி அறிவிக்கப்பட்டது. காப்பாற்றி நான் ஒரு அமைப்பை உருவாக்குறான். 2 கோடியே 10 லட்சம் பேர் அதை மெம்பர் ஆகுறான். மதுரையில் இந்திய டிஒய்பை எஸ்எம்பி போன்றவர்கள் காப்பாற்றி ஊழல் நடத்துறாங்க. என்று அந்த ஒரு அமைப்பை தடை செய்வதற்கு தடை செய்திருக்கூடிய மோடி காக்ரோச் பார்த்து பயந்து ஓடி ஒழியக்கூடிய இந்த மோடி RS நாற்பது கும்பலா வந்து எங்களை மறைக்கிறது. இது அடாத செயல். இது போன்ற செயல்களை மீண்டும் செய்தால் இந்தியா பொதுச்செயலும் என்பதை கேட்டு மோடிக்கும் ஈடிக்கும் கண்டனம் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நிறைவாக அன்றைய பல்லாவரம் பரிவார் பெரியவர்களே, தாய்மார்களே, வர்த்தகர்களே, உடனடியாக நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இதற்காக பங்கேற்க உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதற்கு நன்றியான வணக்கங்களை தெரிவித்து வருகிறேன். என்னதான் விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்யக்கூடாதா? செய்யலாம், கிடையாது. அகில இந்திய பொதுச் செயலாளரை கைது செய்யக்கூடாதா? கைது செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எந்த நோக்கம் கொண்டு இருக்குல்ல, இது இன்று நேற்றல்ல, 10 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு வகையில் பினராயி விஜயனை குற்றவாளியாக சித்தரிப்பதற்கு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் நீதித்துறையும் ஒரு கடுமையான முயற்சி செய்து வந்தார்கள். நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் ஒரு 4 செல்ல பிராணிகளை வளர்க்கிறாங்க. செல்ல பிராணினா தெரியுமில்ல, நம்ம வீட்டுல வளர்ப்போம் இல்ல, பொமேரியன், அப்புறம் ராஜபாளையம், அல்சேஷன்லாம் வளர்ப்போம். அந்த மாதிரி ஈடின்னு ஒரு நாய், சிபிஐன்னு ஒரு நாய், ஜுடிஷியல் ஒரு நாய், இப்படி அரசு எந்திரங்களை மோடியோட வளர்ப்பு பிராணிகளா மாத்திட்டாங்க. அவரு தங்க திருநாரு, அவரு கொள்ளையடிச்சாரு, எத்தனை பொய் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றமே அதெல்லாம் இல்லடா நிரபராதம் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கு அவர் வீட்டில் சோதனைக்கு போறாங்க. ஏன்? 10 ஆண்டுகள் கேரள அரசு என்பது பொருளாதாரத்தில், தனிநபர் வருமானத்தில், சுகாதாரத்தில், கல்வியில் அனைத்திலும் முதல் மாநிலமாக இந்தியாவில் திகழக்கூடிய மாநிலம். உலகிலேயே தீவிர வறுமை ஒழிக்கப்பட்ட நாடு சீனா. சொன்னா தீவிர வறுமை ஒழிக்கப்பட்ட ஒரு மாகாணம் அது இந்தியாவில் கேரளா மட்டுமே. இதை பிஜேபியால் ஏற்க முடியல, இதை காங்கிரஸால் ஏற்க முடியல. அவர்கள் மீது ஏதாவது கழகத்தை சுமத்த வேண்டும். அதோட விளைவுதான் ராகுல் காந்தி வராரு. அவர் என்ன பேசுறாருன்னா கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டி பேசுறாரு. கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டினா இப்ப ஈடி வந்திருக்குமா? நீதித்துறை எதிராக போயிருக்குமா? சிபிஐ வருமா? இது கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டியா காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி என்பது இப்போது நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. 10 ஆண்டுகள் முதலமைச்சர் இருந்தது. அவருக்கு சொந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கு, பூர்வீக வீடு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, முதலமைச்சர் அந்த தகுதியை பயன்படுத்தி கேரளாவில் இருக்கிற எல்லா நகரங்களிலும் சொத்து சேர்ந்த ஆளு பினராயி விஜயன் இல்லை. திருவனந்தபுரத்தில் அவருக்கு வீடு கிடையாது. 10 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சரோட குடியிருப்பை காலி செய்து வருகின்ற பொழுது
வாடகை குடியிருப்புக்கு தான் போறாரு. நான் கேட்கிறேன், ஈடித்துறை உப்பு போட்டு சாப்பிடுற துறையா இருந்தா, நேர்மையான துறையா இருந்தா, நியாயமான துறையா இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா மோடி வீட்டுல ரைடு பண்றான். பிஎம் கேர் நிதி கிட்டத்தட்ட 46,000 கோடி எங்க போச்சு தெரியல. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டா இதை கேட்பதற்கு அதிகாரம் இல்லை, அது தேச பாதுகாப்புக்கானதா. எதுடா? பிரதமர் இந்திய மக்களிடம் இந்திய முத்திரையை பயன்படுத்தி கொள்ளையடித்த 46,000 கோடியை திருடிக்கிட்டு போறது சொந்த விஷயமா? இந்தியாவில் இருக்கிற RSS மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஒவ்வொரு ஆண்டும் முறையாக நேர்மையாக வரவு செலவை சமர்ப்பிக்கிறோம். RSS எங்க பதிவு செய்த கட்சி? தேர்தல் ஆணையத்திலையா அல்லது சொசைட்டி ஆக்ட்லயா அல்லது ஒரு அமைப்பு என்று பதிவு செய்திருக்கா? எதுவும் கிடையாது. பதிவு செய்யாத RSS அமைப்பிற்கு பல லட்சக்கணக்கான ஒரு புலனாய் இல்ல. அப்ப இதற்கு பேர் என்ன? திட்டமிட்டு ஒரு கழகத்தை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசாங்கம் செய்த அசிங்கமான கீழ்த்தரமான வேலை இல்லையா? ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காலையில போறாங்க, ஈடு அது வேலையை செய்யறது பிரச்சனை இல்லை. ஆனா எந்த குற்றமும் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு நேர்மையான முன்னாள் முதல்வரை வழங்கப்படுத்தக்கூடிய விதமாக அவர்கள் செய்த பிறகுதான் இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. ஏற்கனவே டெல்லியில் பதியப்பட்ட வழக்கில் யூடிஎஃபோட நிர்வாகிகள், யூடிஎஃபோட தலைவர்கள் குற்றவாளி என்று தெளிவாக அந்த பட்டியல் இருக்கு. அங்க போகல, அங்க ஈடி போகல, அங்க சிபிஐ போகல, அங்க இன்கம் டாக்ஸ் போகல, அங்க காவல்துறை போகல. ஆனா எங்க வரா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியல் தலைமை குழு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் 10 ஆண்டு காலம் உலகத்திற்கு முன்மாதிரியாக செயல்பட்ட பினராயி விஜயன் வீட்டுக்கு ஏன் போனீங்க? நோக்கம் இல்லையா? எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாயங்காலம் டெல்லியில போராட்டம் நடத்தும். காலையில நடத்தல, அது ஜனநாயக உரிமை நடத்து, நாங்க பேஸ் பண்றோம், வழக்கா நாங்க பேஸ் பண்றோம், பாத்துக்கிறோம். ஆனா நீ திட்டமிட்டு ஒரு பொய்யான ஜோடிப்பை உருவாக்குவதை அனுமதிக்க முடியாதுன்னு சாயங்காலம் டெல்லியில நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தலைமையில போராட்டம் நடத்தினா, இப்ப நாங்க போராடுறோம். 4 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்து போராடல. இது உடனடி இயக்கம், ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட். தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க, இழிவாக நடத்தப்படுகிறார்கள், மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். அதை கண்டிக்க வேண்டும் என்று காவல்துறை கிட்ட போன்ல தான் பேசணும். இந்த காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறது? நியாயமாக இருக்கு. நீ அப்படி போராட்டம் நடத்தினா அவங்க போராட்டம் நடத்தணும், பர்மிஷன் இல்லையா? கைது பண்ணி பேசுறாங்க. ஆனா 3ஆம் தர குற்றவாளிகளை, இருவிடம் குற்றவாளிகளை நடத்துவதை போல ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளரை சொக்கார இழுத்து, காரணமாக இழுத்து, இந்த அரசியல் தலைமை குழு விஜயகிருஷ்ணன், அருண் உள்ளிட்ட தலைவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக டெல்லியில் இருக்கிற மாநகர காவல்துறை நடத்துறான். இந்த அதிகாரம் அவனுக்கு யார் கொடுத்தது? இது ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் இந்த அரசு எந்திரம் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுவது, கண்டிப்பது அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமா? எப்படி நடத்துகிறேனே? எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியாக இதை கண்டித்து போராட்டத்தை நடத்துறோம். உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த ஈடு நேர்மையா இருந்தா, நியாயமா இருந்தா, இப்ப முதலமைச்சரா இருக்கிற சுதீசன் வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய வேணுகோபால் வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அமைச்சர் வீட்டுக்கு போகணும். அவன் தான் கொள்ளையடிச்சவன். அண்ணாமலை வீட்டுக்கு போன தமிழ்நாட்டில் எந்த அரசு பதவியுமே இல்லாம 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குற அண்ணாமலை வீட்டுக்கு போகணும். வானதி சீனிவாச வீட்டுக்கு போகணும். 40-50 கோடி சொத்து சேர்த்து வச்சாங்களே, எப்படி வந்துச்சு? பரம்பரை சொத்தாது.
சோத்துக்கு வழி இல்லாம இருந்தவங்க தானே. சோத்துக்கு வழி இல்லாம இருந்த வானதி சீனிவாசனுக்கு 40-50 கோடி சொத்து எங்க இருந்து வந்துச்சு? நியாயமா? இது எங்க போயிருந்தா அது நியாயம். ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியல் தலைமைக்கு உறுப்பினராக இருக்கிற 10 ஆண்டுகள் நேர்மையாக முதலமைச்சராக பணியாற்றிய அவர் வீட்டுல போய் கழகத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு போய் பிரச்சாரத்தை போய் பிம்பங்களை கட்டமைப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. எனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய RSS அரசாங்கம் நீங்க மம்தா பானர்ஜி டீல் பண்ற மாதிரி வேற முதலாளித்துவ கட்சி தலைவர்களை டீல் பண்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நீங்கள் நடத்த நினைத்தால் இந்திய நாடு தாங்காது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை தீவிரமாக நடத்துவதற்கு ஒருபொழுதும் அந்நிய கட்சி கிடையாது. எந்த அளவிலும் வீரியத்தோடு போராட்டம் நடத்தக்கூடிய தெம்பு இருக்கிற, திராணி இருக்கிற, தைரியம் இருக்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் ஹிட்லரை தொடர்ந்து, முசோலினியை தொடர்ந்து பாசிச பாதையை இந்தியாவில் உருவாக்கியவர் சாட்சாத் ராகுல் காந்தியோட பாட்டிதான் இந்திரா காந்தி. 75 ஜூன் மாதம் அவர்கள் உருவாக்கிய அரசியல் எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சியில பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், காணாம போனவர்கள் இன்று வரை வரவே கிடையாது. பிணந்திகள் ஒரு புத்தகம் இருக்கு, வாய்ப்பு இருந்தா மோடி அமித்ஷா வாங்கி படிங்க. என்னுடைய அன்பிற்குரிய தோழன், வாலிபர் சங்க தோழன், கேரளாவில் ராஜன் என்ற தோழன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவனுடைய பிணம் கிடைக்கவில்லை. அவன் போன இடம் தெரியாது. அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை செய்து எங்கேயோ தூக்கி போட்டார்கள். கம்யூனிஸ்டுகளை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், நசுக்கி விடலாம் என்று கம்யூனிஸ்ட் அடக்க முடியாது, ஒடுக்கிட முடியாது, நசுக்கிட முடியாது. இது 1000 கால் பூதம். இந்த பூதத்தை அடக்குவதற்கு உலகத்தில் எந்த சக்திக்கும் தைரியம் கிடையாது, எந்த பவரும் கிடையாது. அனைத்தையும் எதிர்கொள்ளுகிற, அனைத்தையும் பேஸ் பண்ணுகிற திராணி படைத்த, தைரியம் படைத்த ஒரு அமைப்பு என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் இருக்கின்ற வரை தொழிலாளி வர்க்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாய், தொழிலாளி வர்க்கத்தின் வீரப்படையாய், தொழிலாளி வர்க்கத்தின் ஆர்வி படையாய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிடுக்கோடு, தைரியமாக, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு செயல்படும். எத்தனை அமலாக்கத்துறை வந்தாலும், எத்தனை சிபிஐ வந்தாலும், எத்தனை இன்கம் டாக்ஸ் வந்தாலும், எத்தனை பொய் வழக்குகள் ஜோடித்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்கின்ற தைரியம் இருக்கிற, துணிச்சல் இருக்கிற, செம்பு இருக்கிற, திராணி இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மோடியும் ஈடியும் இதோட மூடிக்கோங்க. இதை தாண்டி உங்களுடைய நடவடிக்கை வருமையானால் அதற்கான பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த போக்கினை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அரசின் நிறுவனமாக இருக்கிற ஈடியும், சிபிஐயும், இன்கம் டாக்ஸும் இதோடு உங்களுடைய போக்கை நிறுத்திக் கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறைகோலிடத்துடனே பங்கெடுத்த அத்துணை தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
கண்டிக்கின்றோம் 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 பாஜகவை காங்கிரஸ் அரசியல் நோக்கத்தோடு தோழர் பினராயி விஜயனை இல்லத்தில் சோதனை என்ற பெயரில் அராஜகம் நடத்திய பாஜக காங்கிரசின் கூட்டு சதியை கண்டித்து போராடிய மார்க்சிஸ்ட் கட்சி தோழர் தேவியை கைது செய்வதை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசின் மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படும் அமலாக்கத்துறை கண்டிக்கின்றோம். அமலாக்கத்துறையா அராஜகத்துறையா? ஒன்றிய அரசே பாஜகவை நிறுத்திக்கொள். அரசியல் பழி வாங்கும் நிறுத்திக்கொள். அம்பலமாச்சி பாஜக காங்கிரஸ் கூட்டு சரி அம்பலமாச்சி வேறு இல்லை பாஜகவும் காங்கிரசும் வேறில்லை மறைமுக கூட்டு சேர்ந்து இருவரையும் எதிர்க்கின்ற கட்சி தலைவர்களை சிவி ரைடு என்ற பெயரில் பழனி வாங்கும் பாஜக காங்கிரஸை கண்டிக்கின்றோம். துணைபோகாதே ஒன்றிய அரசின் சதிகளை காங்கிரஸ் கட்சியை துணைபோகாதே சதீஷன் அரசை துணைபோகாதே. ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு பிரபாகரன் அவர்கள் நன்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கின்ற அனைத்து காவலருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே கேரளத்தில் பினராயி விஜயன் அவர்களுடைய முன்னாள் முதல்வருடைய இல்லங்களில் ஈடி ரயிலை நடத்துவதை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் உடனடியாக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட அரங்கினுடைய அழைப்பை இங்கே உடனடியாக வந்து இந்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு நன்றி.